نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த ஹுதுபாவிலே சகோதரத்துவமும் குரோதமும் என்கின்ற ஒரு தலைப்பிலே முஸ்லிம்களாக வாழுகிற நாம் எப்படிப்பட்ட சகோதரர்களாக நாம் வாழ வேண்டும், எங்களுடைய உள்ளத்துக்கு மத்தியில் குரோதம் இருந்தால் இஸ்லாம் அதை எவ்வளவு கண்டித்து அதை பேசுகிறது, சகோதரத்துவமாக நாம் வாழ வேண்டுமாக இருந்தால் என்ன வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும் என்கின்ற ஒரு சில செய்திகளை ரத்தின சுருக்கமாக இன்றைய ஹுதுபாவிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களிடத்திலே பயந்த ஒரு அம்சம் என்ன அப்படி என்று சொன்னால், இந்த சமுதாயம் பிரிந்து விடுவார்களோ என்பதைத்தான் ரசூலுல்லாஹ் நிறைய கவலைப்பட்டார்கள். ஒரு கட்டத்தில் கடைசி நேரத்தில் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு உபதேசம் செய்தார்கள். இன்ன ஷைத்தான கது ஐயஇஸ ஐயபுதுல் முஸல்லூன். சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தொழக்கூடிய மனிதர்கள் ஷைத்தானை வணங்குவதை அவன் நம்பிக்கையிலிருந்து விட்டார். தொழக்கூடிய மனிதர்களாக நம்ம மாறினோம் அப்படின்னு சொன்னால், குர்ஆனையும் சுன்னாவையும் நாம் பின்பற்ற ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால், சத்திய மார்க்கத்தை நாம் சரியாக பின்பற்ற ஆரம்பித்து விட்டால் அந்த பகுதியில் ஷைத்தான் நம்பிக்கை இழந்து விடுவான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதுக்கு பின்னால அதை விட்டு அவன் மக்களை தூரமாக்க மாட்டான். ஷைத்தானினுடைய ஷைத்தானினுடைய ஒரு வழிமுறையை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஒரு விஷயத்துல நம்ம கூடுதல் கவனம் எடுத்தா அந்த இடத்த விட்டு ஷைத்தான் போயிடுவான். அதுக்கு பின்னால் அந்த வழியில அவன் மக்களை வழிகெடுக்கிறதுக்கு முயற்சி செய்ய மாட்டான். வேற ஒரு வழி அவன் என்ன செய்வான், கையாளுவான். அதைத்தான் ரசூலுல்லாஹ் இந்த செய்தியில சொல்றாங்க. தொழக்கூடிய மனிதர்களாக நீங்க இப்ப மாறிட்டீங்க. சஹாபாக்களுக்கு சொல்றாங்க ரசூலுல்லாஹ், நீங்க எல்லாரும் இப்ப தொழக்கூடிய மனிதர்களாக மாறிட்டீங்க, ஷிர்க்க விட்டு நீங்க தூரமாகிட்டீங்க, என்றைக்கும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க போவது கிடையாது, நீங்க சிலைகளை வணங்க போவது கிடையாது. அப்ப ஷைத்தானும் எப்படி மாறிடுவான்டா அந்த பகுதியில் அவங்கள வழிகெடுக்க வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நீங்க உறுதியாயிட்டீங்க, இதுக்கு பின்னால நீங்க சிலையை வணங்க மாட்டீங்கன்றது அவனுக்கு தெரிஞ்சு வேற ஒன்றின் மூலம் உங்களை அவன் அடைந்து கொள்ளுவான். ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறார்கள், வலாக்கின் நீங்கள் தொழுகின்ற மனிதர்களாக இருப்பதனால், நல்ல மனிதர்களாக வணக்க வழிபாடுகளில் சரியாக நீங்கள் இருப்பதனால் உங்கள்கிட்ட அவன் இப்ப வழிகெடுக்க மாட்டான், அவன் நம்பிக்கை இழந்துட்டான், இதுக்கு பின்னால இவங்களை இந்த இடத்துல வழிகெடுக்க இயலாது. என்றாலும் உங்களுடைய உள்ளங்களுக்கிடையிலே முரண்பாட்டை ஏற்படுத்தி அவனுடைய காரியத்தை சாதித்துக் கொள்ளுவான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
அன்புள்ள சகோதரர்களே, எங்களுடைய இந்த மார்க்கத்தை ஷைத்தான் குழி தோண்டி புதைக்கணுமாக இருந்தால் வணக்கத்தை விட்டு ஒரு மனுஷனை தூரமாக பார்ப்பார். ஆனா நாங்க என்ன செஞ்சிட்டோம்? குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்ற வேண்டும் என்று நம்ம இப்ப உறுதியாயிட்டோம். இப்ப இந்த கொள்கையை சாகடிக்கணுமாக இருந்தால், இப்ப இந்த கொள்கையை இந்த வேகத்தை குறைக்கணுமாக இருந்தால், இப்ப இந்த பிரச்சாரத்தை குறைக்கணுமாக இருந்தால் அவன் கையாளுகிற வழி என்ன தெரியுமா? எங்களுக்கு மத்தியில் விரிசலை ஏற்படுத்தி விடுவான். விரிசலை ஏற்படுத்தி விட்டால் நாங்க பள்ளிவாசலுக்குள்ள வருவோம். அன்புள்ள சகோதரர்களே, வேதனையான ஒரு பகுதி. இன்றைக்கு எத்தனையோ சகோதரர்கள் ஒரு சப்புல வந்து நிக்கிறோம், ஒரு சப்புல வந்து நின்று தொழுகிறோம், இஸ்லாமிய சகோதரர்களாக இருக்கிறோம். சலாம் சொல்லுவதற்கு எங்களுக்கு மனசு வரல, சலாம் சொல்லுவதற்கு எங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. குரோதத்தோடு வெறுப்போடு நாம் வாழுகிறோம். அப்படி என்று சொன்னால் எங்களோட தொழுகைகளை சைத்தான் கண்டுகொள்ள மாட்டான். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில பேர் தொலை வராங்க, பள்ளிவாசலுக்கு வந்து தொழுது 5 நேரம் தொழுகிறாங்க, அவங்களோட தொழுகை எல்லாமே சரியா இருக்குது. ஆனால் பிற முஸ்லிமோடு பேசாமல் இருந்தால் அந்த தொழுகையில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய இஸ்லாம் என்றால் என்ன என்று முதலாவது நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். வணக்க வழிபாடுகள் என்பது இஸ்லாத்துல 2வது பகுதி. முதலாவது அல்லாஹ் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நீ உலகத்துல மனுஷனா வாழணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, இந்த செய்தியை நீங்க பாருங்க, வணக்க வழிபாடுகளையும் இந்த சகோதரத்துவத்தையும் கம்பேர் பண்ணி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவரவருக்கு பொறுப்பான மலக்குகள் நன்மைகளை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்ட்ட போவாங்க. இப்ப இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நேற்று பேசிட்டு வந்திருப்பாங்க. நாங்க வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாள் செய்யற நன்மைகளை எடுத்துக்கொண்டு வார திங்கட்கிழமை எங்கட மலக்கு எடுத்துட்டு அல்லாஹ் கிட்ட போவார். நம்ம தொழுதிருப்போம். இப்ப ஜும்மா தொழுதது, அசர் தொழுதது, மகரிபு தொழுதது, நோம்பு பிடிச்சது, குர்ஆன் ஓதினது, தர்மம் கொடுத்தது, சதகா, இது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்துல போவாங்க. போய் அல்லாஹ்விடத்துல அதை ஒப்படைக்கிற நேரம் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். இந்த நன்மையை எடுத்துக்கொண்டு பெய்த்து போற நேரம் நம்ம யாரோடையாவது குரோதமா இருந்தோம்னு வைங்க, எங்கட ஒரு சகோதரரோட நம்ம பேசல, சலாம் சொல்லல, இப்ப அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்ன தெரியுமா? இதான் மிக முக்கியம். இந்த மாதிரி போய் நன்மைகளை அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிற நேரம் அந்த மலக்குமார் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், இவன் வந்து பக்கத்து வீட்டுக்காரனோட பேசாம இருக்கிறான், யா அல்லாஹ் இவன் இவனுடைய சகோதரனோடு சலாம் சொல்லாமல் இருக்கிறான், யா அல்லாஹ் இந்த அவன் நன்மையெல்லாம் நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன், இதெல்லாம் அவன் செஞ்ச நன்மைகள், ஆனால் இவன் இன்னாரோடு நானாவோடு தம்பியோடு பேசாமல் இருக்கிறான். இதைத்தான் சொல்லுவான். அல்லாஹ் தஆலா இப்ப என்ன சொல்லணும்? நம்ம நினைச்சிக்கிறோம் என்னன்னா அது அவங்களோட விஷயம், அதை அவங்க பார்த்துக்கொள்ளட்டும், எனக்கு நன்மையை தாங்கன்னு தானே எல்லாம் எடுத்துக்கொள்ளணும். இல்லை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த நேரம் என்ன சொல்லுவான் தெரியுமா? அன்லிரு ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா, 2 பேரும் சலாம் சொல்லி பேசுகின்ற வரைக்கும் அவர்களுடைய அமலை என்னிடத்தில் கொண்டு வர வேண்டாம். அது அவனுக்கே வச்சுக்கொள்ள சொல்லுங்கன்னு அல்லாஹ், அவனுக்கே வச்சுக்கொள்ள சொல்லுங்க. எதுக்கு எனக்கு அமல் தேவை? எதுக்கு உன்ன நோன்பு தேவை? எதுக்கு உன்ன சதக்கா தேவை? முதலாவது நீ மனுஷனாக வாழணும் என்பதற்கு தான் அல்லாஹ் உலகத்தில் அனுப்பினான். அல்லாஹ் எடுக்க மாட்டான் சகோதரர்களே. எவ்வளவு கஷ்டப்பட்டு சுபகு தொழுதாலும், ஆனா நீங்க சரியா கவனிச்சு பாருங்க, யாரெல்லாம் குரோதத்தோடு வாழுகிறார்களோ அவர்கள் வணக்க வழிபாடுகளில் சிறந்தவர்களாக இருப்பார். மக்களோட பேசாம மக்களோட பிரச்சனை பட்டு இருப்பாங்க சில பேர். பக்கத்து வீட்டுக்காரனோட பிரச்சனை, ஊர்ல உள்ளவரோட பிரச்சனை, பக்கத்து கடைக்காரனோட பிரச்சனை, எல்லாரோட பிரச்சனை, யாரோட மூஞ்ச பார்த்து பேசல, ஆனா தொழுகையை மிஸ் பண்ண மாட்டார். அப்படின்ற அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த சைட்ல சைத்தான் அவனை விட்டுருப்பான். அர்த்தம் என்னன்னா, அவனுக்கு தெரியும் இவன் என்ன இபாதத்து செஞ்சாலும் அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பது சைத்தானுக்கு தெரியும். அதனால அவன் என்ன செய்வான்னா, தாராளமா தொழுதுட்டு வந்துருங்க. 2 பேரும் தொலை வருவாங்க. இவரும் பள்ளிக்கு வருவாரு, பக்கத்து வீட்டுக்காரனும் பள்ளிக்கு வருவார். 2 பேரும் சப்புல நின்று தொழுது சலாம் கொடுத்துட்டு போவாங்க. எந்த ஒரு தொழுகையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, முஸ்லிம் என்றாலே வரை விலக்கணம் என்ன தெரியுமா? இதை நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஒருத்தன் நான் முஸ்லிம் தான் என்றதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன வரை விலக்கணம் என்ன தெரியுமா? அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. ஒரு முஸ்லிம் என்றாரே யாரு தெரியுமா? அவன் தான் முஸ்லிம்.
பேரு வச்சுக்கலாம், என்ன பேரும் வச்சுக்கலாம், என்ன முகத்துல எவ்வளவு தாடியும் வச்சுக்கலாம். முஸ்லிம் என்று நீங்க ஒருத்தர் சொல்றதாக இருந்தால், யார் தன்னுடைய நாவாலும் தன்னுடைய கரத்தாலும் பிற முஸ்லிமுக்கு தொல்லை தரவில்லையோ அவன் தான் முஸ்லிம் நாங்கிற சொல்லலாம். இன்னொத்தனுக்கு நோவின செஞ்சா அவன் முஸ்லிமே இல்லை என்பதுதான் அல்லாஹ்வுடைய பார்வை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சிறப்புகளை சொல்வதாக இருந்தால் நான் நிறைய சொல்லலாம். நம்மளும் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். உண்மையிலே நாங்கள் சகோதரர்களாக வாழணும், விட்டு கொடுக்கணும், எங்கள்கிட்ட அந்த நெருக்கம் வரணும் என்று நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்துல நான் சொல்ல வர பகுதி என்ன தெரியுமா? என்னதான் நாம் சகோதரர்களாக வாழணும் என்று நினைச்சாலும் ஷைத்தான் அதுக்கு விட மாட்டான். ஏன்னா அவன் டாக்கெட் அதுலதான். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஷைத்தான் தன்னுடைய அரியாசனத்தை கடல்ல போட்டுக்கொண்டு எல்லாத்தையும் கேட்பான், நீங்க இன்னைக்கு என்ன செஞ்சீங்க, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு ஒவ்வொரு சைத்தான்ட்டையா கேட்பான், நீ என்ன செஞ்சாய், நீ என்ன. அப்போ ஒவ்வொரு சைத்தானும் அவன் செஞ்சதை சொல்லுவான். நான் இவனை தொலை விடாம வச்சிருந்தேன், நான் இவனுக்கு இன்னைக்கு ஒரு படத்தை பார்க்க வச்சேன், நான் இவனுக்கு களவெடுக்க வச்சேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ ஒரே ஒரு சைத்தான் மட்டும் சோகத்தோட வருவான், கவலையோட வருவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருத்த மட்டும் கவலையோட வருவான். அவன் என்ன நினைப்பான்னா, நான் பெருசா ஒன்றும் செய்யல. அப்ப அவனை சைத்தான் கிட்ட கூப்பிட்டு, நீ ஏன் இப்படி கவலையாகிற, நீ என்ன செஞ்சாயின்னு இப்லீஸ் கேட்பான், பெரிய சைத்தான். அப்ப அந்த சைத்தான் சொல்லுவானாம், நான் பெருசா ஒன்றும் செய்ய கிடைக்கல, கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில சின்ன ஒரு பிரச்சனையை மட்டும்தான் போட்டேன்னுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷைத்தான் அவனை நெருக்கிக் கொள்ளுவான், நீ தான் இன்னைக்கு நல்ல வேலை செஞ்சாய். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஒரு சமுதாயத்தை வழிதவர செய்ய வேண்டுமாக இருந்தால், இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒரே கிராமமாக இருக்கிற நாம், ஒரே சகோதரர்களாக இருக்கிற நாம் பிரிந்து வாழுகிறோம் என்று சொன்னால் எங்களோட ஊர்லயே பலம் இல்லாம போயிடும் சகோதரர்களே. எங்களோட குடும்பத்தில் பலம் குறைந்து விடும். அந்த ஒன்று போதும் ஷைத்தானுக்கு எங்களை வழிகெடுப்பதற்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அதுக்கு நம்ம இடம் விடக்கூடாது. என்றைக்கும் ஒரு சகோதரனை பகைத்துக் கொள்வதற்கு ஒரு நாளும் நாம் இடம் விடக்கூடாது சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட காலம், நீங்க நினைச்சு பாருங்க, பிரச்சனை எல்லாருக்கும் வரும், எல்லா சமுதாயத்துக்குள்ள பிரச்சனை வரும். எங்கள்கிட்ட நாங்க என்னதான் சகோதரர்களாக வாழணும் என்று நினைச்சாலும் ஷைத்தான் பிரச்சனையை கொண்டு வருவான். அதை எப்படி ஹேண்டில் பண்றேன்னு நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அதை எப்படி நாம் கையாள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட காலம், ரசூலுல்லாஹ்வுடைய மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா? ஒரு மனிதர், ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ் விட்டு பிரிஞ்சு போகல சகோதரர்கள், ஒரு சகாபி பிரிஞ்சு போகல. 23 வருட காலம் மிகவும் கவனமாக பாதுகாத்தார்கள். எங்கட நிலைமை எடுத்து பாருங்க சகோதரர்களே, எங்கட நிலைமை எடுத்து பாருங்க. இந்த ஊர், இந்த பள்ளிவாசல், உங்களோட பள்ளிவாசலுடைய நிலைமை எப்படின்னு எனக்கு தெரியாது, வேதனையோடு சொல்லுகிறேன். குர்ஆன் சுன்னா பள்ளிவாசலுக்கு போகின்றதனால் சொல்லுகிறேன். ஒரே பள்ளி வாயிலில் பல பிரிவினர்களாக பிரிந்திருக்கிறோம் சகோதரர்களே. ஒரே பள்ளிவாசல், இருக்கிறதே 10 பேர், இருக்கிறதே 20 பேர், நாம் பல பிரிவுகளாக பிரிந்து கொண்டு, ஒருத்தர் நிர்வாகத்துக்கு வந்தா இன்னும் பாதி பேர் சந்தா கொடுக்கிறது இல்லை, இவன் நிர்வாகத்துக்கு வந்தா நான் சந்தா தர மாட்டேன். இந்த பிரிவினை இருக்குதா இல்லையா? இந்த ஒன்று போதும் எங்களுடைய மார்க்கத்தை ஷைத்தான் குளிதோண்டி புதைப்பதற்கு. சத்தியம் ஒரு காலம் வேகமாக வளர்ந்தது சகோதரர்களே. நாம் குர்ஆன் சுன்னாவை பேசுகிற நேரம் மிகவும் வேகமாக வளர்ந்தது. அந்த நேரம் 10 பேர் 15 பேர் தான் இருந்தோம். எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தோம். எங்கேயாவது ஒரு பயான் நிகழ்ச்சி என்று கேள்விப்பட்டால் பொட்ட பொருளாதாரத்தையும் கொட்டி தன்னுடைய வாகனத்தை செலவழித்து பல மைல்களுக்கு அப்பால் பயானுக்கு போன வரலாறுகள் இந்த குர்ஆன் சுன்னாவுக்கு உண்டு. இன்றைக்கு அன்புள்ள சகோதரர்களே, வேதனையோடு சொல்லுகிறேன், பள்ளி வாசலில் ஒரு பொதுக்கூட்டம் கூட்ட முடியவில்லை சகோதரர்களே. எங்களுடைய சகோதரர்களை, எங்களுடைய ஈமானிய உறவுகளை ஒன்று சேர்த்து ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டி இந்த பள்ளியை நம்ம எப்படி டெவலப் பண்ணணும், இந்த பள்ளியில நாம் என்ன செய்ய வேண்டும் பேச முடியல. கேட்டா என்ன சொல்றாங்க தெரியுமா? மௌலவி பொதுக்கூட்டம் கூட்டினா பிரச்சனை வரும். அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ். நாம் என்ன இஸ்லாத்தோடு வாழுகிறோம் சகோதரர்களே? நாம் இஸ்லாம் என்று எதை படித்திருக்கிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட காலம் பிரச்சனைகள் வந்தது அவர்களுக்கு மத்தியில். பிரச்சனை வரலையா? சில நேரங்கள் வந்தது, நபித்தோழர்களுக்கு முரண்பாடு வார மாதிரி இடங்களில் ரசூலுல்லாஹ் மிக கவனமாக இருந்தார்கள். அவங்கள பிரியறதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, நாம் சகோதரர்களாக வாழணுமாக இருந்தால் 2 விஷயத்துல நம்ம கவனம் எடுக்கணும். இந்த 2ஐயும் நாங்கள் எங்களுக்குள்ள மாற்றிக்கொண்டால் மட்டும்தான்
எங்களுக்கு சகோதரர்களாக வாழலாம். அதை நபிகளார் வாழ்ந்து காட்டினார்கள். சகோதரர்களே, நம்ம ரெண்ட மாற்றணும். முதலாவது உள ரீதியான ஒரு மாற்றத்துக்கு நாங்கள் வரணும். எங்களோட உள்ளத்தை நாங்கள் சேஞ்ச் பண்ணணும். எப்படி உள்ளத்தை மாற்றணும் தெரியுமா? முதலாவது எங்களிடத்தில் இருக்கிற ஒரு தப்பான ஒரு தவறான எண்ணம் தான் நாங்க நினைச்ச மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிறது. இது மோசமான, இஸ்லாம் வரவேற்காத ஒரு குணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் எப்படி இருக்கிறோம்னா, தான் தவறு செய்தால் வக்கீலாகவும் பிறர் தவறு செய்கின்ற நேரம் நீதிபதியாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் தவறு செஞ்சா என்ன சொல்லுவாருன்னா, மனுஷன் தானே அப்பா, நாங்க தவறு செய்யத்தானே செய்வோம், அதுக்காக இப்படி எடுக்கிறதா, அதுக்காக இப்படி நினைக்கிறதா. அவர் தவறு செய்கிற நேரம் அவர் வக்கீலாக பேசுவார், அதை நியாயப்படுத்த பேசுவார். ஆனால் பிறர் தவறு செய்கிற நேரம் எப்படி அவர் அந்த தவறு செய்யலாம், அவர் பள்ளியோடு இருக்கிறவர் தானே, அவர் மார்க்கத்தை படித்தவர் தானே, அவர் குர்ஆன் சுன்னா தெரிஞ்சவர் தானே, அவர் மார்க்கம் தெரிந்தவர் தானே என்று நீதிபதியாக தீர்ப்பு சொல்லுவோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொன்ன ஒரு அழகான வழிமுறை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் ஒருவர் கூட கோபித்துக் கொள்ளாமல் இருந்தார்கள் என்றால் ரசூலுல்லாஹ் எப்படி ஹேண்டில் பண்ணினாங்க தெரியுமா? அவருக்கு ஏத்த மாதிரி ரசூலுல்லாஹ் ஹேண்டில் பண்ணாங்க. எல்லாரும் நாங்க நினைச்ச மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாரும் நாங்க அதை நம்ம சொல்லுவோம், எங்களோட குடும்பத்துக்குள்ளேயே சொல்லுவோம், சமாளித்து நடந்தால் தான் சகோதரர்களாக வாழலாம். சகோதரர்களை சமாளிச்சு போகணும். நாங்க குடும்ப வாழ்க்கையில சொல்ல 5 பேரும் ஒன்று மாதிரி இல்லைன்னு, இது சும்மா பேச்சுக்கு சொல்றதல்ல, அதான் உண்மை. ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தோம் என்றால் 5 பேரும் வித்தியாசமான குணத்தோட தான் அல்லாஹ் படைச்சிப்பார். வித்தியாசமான குணம் இருக்கும். ஒரு சகோதரன் இருப்பான், அவனுக்கு கொஞ்சம் முன்கோபம் வர்றது அதிகமாயிருக்கும், அது அவனால இல்லாமக்கல, இயல்புலேயே அவன்கிட்ட அந்த குணம் இருக்கும். இன்னொரு சகோதரன் எப்படி பாண்டா, அவனுக்கு என்ன கத்தியால குத்தினாலும் அவனுக்கு கோபம் வராது, அது அவனுடைய தன்மை. ஒவ்வொரு மனிதரையும் இந்த ஒரு 100 பேருக்குள்ள, இந்த ஒரு 50 பேருக்குள்ள நீங்க நினைச்சு பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கையில இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் கையாண்ட முறை என்ன தெரியுமா? அவருடைய கொள்கைக்கு ஏத்த மாதிரி ரசூலுல்லாஹ் அணுகினார்கள். அதை நாம் அணுக வேண்டும். இவர் இப்படித்தான், இவருடைய கொள்கை இப்படித்தான், இவரை இப்படித்தான் டீல் பண்ணணும் நம்ம அணுகினோம்னா என்றைக்கும் எங்களுக்கு மத்தியில் முரண்பாடு வராது. இந்த சம்பவத்தை நீங்க பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். 4 பேரும் 4 குணம். நாங்க ஹேண்டில் பண்ற மாதிரி ஹேண்டில் பண்ணி இருந்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்பயோ கோவிச்சுட்டு போய்த்திருப்பாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி என்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களுடைய கோபத்துக்கு ஏற்ற மாதிரி ரசூலுல்லாஹ் மேனேஜ் பண்ணாங்க. என்னமாவது ஒரு பிரச்சனை வந்தா நீங்க ஹதீஸ்கள்ல படிப்பீங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாலே வாள்ல தான் கை, சொல்லுங்க யார சொல்ல இவர தலையை தூக்கிடுவேன்றாங்க. இப்படி ஒருத்தர் இருந்தாங்க அந்த சபையில. நாங்க இப்படி தொட்டை பிடிச்சதுக்கெல்லாம் கோவப்பட்டீங்கன்னா ஒன்றும் செய்யலாது, ரசூலுல்லாஹ் சொல்லல. ஒவ்வொரு இடத்திலும் மிக நிதானமாக ஹேண்டில் பண்ணாங்க ரசூலுல்லாஹ். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெட்கப்பட்டார்கள், அவங்கள்ட்ட இயல்புலே வெட்க குணம் இருந்தது. ரசூலுல்லாஹ் ஒரு நாளாவது, உஸ்மானே என்ன தப்பா எப்ப பார்த்தாலும் பொம்பளை புள்ள மாதிரி வெட்கப்படுறீங்க, இந்த உமர மாதிரி கொஞ்சம் உஜாராயிருங்களே, ஒரு நாளும் சொல்லல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய வெட்கத்தை பார்த்து மலக்குமார்கள் வெட்கப்படுகிறார்கள். அதை ரசூலுல்லாஹ் ஊக்குவித்தார்கள். அதுக்கேற்ற மாதிரி ரசூலுல்லாஹ் நடந்து கொண்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம், ரசூலுல்லாஹ்வுடைய இந்த நடைமுறை எங்களிடத்தில் வர வேண்டும். சகோதரர்களே, எங்களுக்கெல்லாம் தெரியும் மிஸ்வர் இப்னு மஹ்ரமா என்ற ஒரு நபித்தோழர், ஒரு சஹாபி. இதுல மிஸ்வர் மகன், மஹ்ரமா வாப்பா. இந்த மஹ்ரமா என்ற சஹாபி இருக்கிறாரு, இவரை பத்தி சஹாபாக்கள் சொல்ற நேரம் எப்படி சொல்றாங்க தெரியுமா? கான ஃபீ ஹுலுகிஹி ஷித்தா, இவர் கொஞ்சம் கடுமையான ஆளாக இருந்தார். எங்களோட ஊர்ல அப்படி சில பேர் இருப்பாங்க, நாங்களே அவர் ஆனா கொஞ்சம் மூளைச்சூட்டு கார ஆளப்பா அப்படி நாங்க சொல்லுவோம். அப்படி சில மனிதர்கள் இருப்பார்கள், சஹாபாக்களிலும் இருந்தார்கள். அவர் கொஞ்சம் அப்படித்தான். சில பேர் உதாரணத்துக்கு பள்ளியால ஒரு பார்சல் பங்குடுவாங்க, நம்மட வார பிரச்சனையில சொல்றேன். ஒரு பார்சல் பங்குடுற நேரம் ஒருத்தருக்கு ஒரு 2 பேருக்கு போடலன்னு வைங்க, 2 பேரும் பேசாம இருப்பாங்களாண்டா இல்ல. ஒருத்தர் என்ன நினைப்பார், இவர்களோட பார்சல் அதுக்கெல்லாம் நம்ம சண்டை பிடிக்க தேவை விட்டு இருப்பார். ஆனா இன்னொருத்தர் இருப்பார், எப்படி தெரியுமா, எப்படி அவனால் என்ன மிஸ் பண்ணலாம், நான் இந்த பள்ளிக்கு போறேன், இந்த பள்ளிக்கு சந்தா கட்டுறேன், இந்த பள்ளியிலே நான் இருக்கிறேன், இவனுக்கு உதவி செய்யறேன். எப்படி அவருக்கு பார்சல் அல்ல பிரச்சனை, அவருக்கு பார்சல் தேவையே இருக்காது, அதை விட பல மடங்கு அவருக்கு சாப்பாடு இருக்கும். ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா, எப்படி இவங்க என்ன மறக்கலாம். அவர் ஜும்மால வந்துட்டார், சும்மா எங்கட இதே சம்பவம் தான் அங்க நடக்குது.
பார்சல் கொடுத்துட்டோம். இந்த ஜும்மாவுக்கு அவர் வந்து உட்கார்ந்தார். இன்றைக்கு முடிஞ்சு இவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டு தான் நான் போறேன். ஜும்மா முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு இமாம் சலாம் கொடுத்து முடிஞ்சோடனே எழும்பி ஊரெல்லாம் பார்சல் கொடுக்குறீங்க, நீங்க எப்படி எனக்கு தரலண்டா நம்மளோட பிஹேவியர் எப்படி இருக்கும்? அண்டையோடு அவர் பள்ளி விட்டு வெறுத்து போனாருண்டா அதுக்கு பின்னால பள்ளி பக்கமே அவர் வரமாட்டார். நம்ம அப்படித்தான் பேசுவோம். ஒரு பார்சலுக்கு இவ்வளவு சாகணுமா, இவருக்கு என்ன தின்ன குடிக்க இல்லையா, இப்படித்தான் நாங்க ஹேண்டில் பண்ணுவோம். அன்புள்ள சகோதரர்களே, மிஸ்வர் இப்னு மஹரமாவுக்கு ரசூலுல்லாஹ் பங்கு வச்சதுல ஒரு பகுதி வரல. ஒரு யுத்தத்துக்கு போய்த்து வந்து ரசூலுல்லாஹ் கனிமத்தெல்லாம் பங்கு வைக்கிறாங்க. மஹரமா என்ற நபித்தோழருக்கு வர வேண்டிய பங்கு வரல. தண்ட மகன் மிஸ்வரை கூட்டிக் கொண்டு வராங்க. எனக்கு தர வேண்டியது ஏன் வரல, வாப்பா வீட்டுக்கு. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டுக்கு வந்து மிஸ்வர் மகனுக்கிட்ட சொல்றாரு, நாதிஹி, அவர் கூப்பிடுங்க பாப்பா, மாதிரியே எங்களுக்கு தரலன்னு கேட்போம். எப்படி நினைச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, மகன்கிட்ட சொல்றாரு ஆளை கூப்பிடுங்கன்றார். ஏன்னா அவர் கொஞ்சம் கடுமையான, அப்படித்தான் அவர் நடப்பார். மகன் கேட்கிறாரு, மிஸ்வர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, உங்களுக்காக நான் ரசூலுல்லாஹ்வை கூப்பிடுறதா? கூப்பிட மாட்டேன். நீ உங்களுக்கு தேவைன்னா, மகனுக்கே விளங்குது இவர் சரி, இவர் செய்யறது பிள்ளைண்டு. மகனுக்கே விளங்குது வாப்பாட கோபம் வந்து ஆரோக்கியம் இல்லை, கூப்பிட மாட்டேன். மஹரமா சொன்னார், நாதிஹி இன்னஹு லைஸ மின் ஜப்பார், கூப்பிடு, அவர் ஒன்றும் பெருமை பிடித்தவர் அல்ல. மஹரமாவும் ரசூலுல்லாஹ் விளங்கினார். என்னதான் கோபக்கார மனிதராக இருந்தாலும் மஹரமாவும் ரசூலுல்லாஹ் விளங்கினார். கூப்பிடுங்க, அவர் ஒன்றும் கோபம் பிடிச்ச மனுஷன் இல்லை, வருவாரு. அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. மிஸ்வர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சத்தம் கேட்குது. யா ரசூலல்லாஹ், மஹரமா வெளியே வந்திருக்கிறாங்கன்னு ரசூலுல்லாஹ்க்கு விளங்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் மஹரமா கொஞ்சம் கோபக்கார ஆள். ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள் தெரியுமா? இதான் அற்புதம் சகோதரர்களே. இது போன்ற ஒரு நபியை, இது போன்ற ஒரு முன்னுதாரணத்தை வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியாது. நபிகளார் உடனே மஹரமாவுக்கு தேவையான அந்த உடுப்பெல்லாம் எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ் வெளியே ஓடோடி வந்து, மஹரமாவே இது உங்களுக்கு தான் வச்சிருந்தேன், நான் மறந்துட்டேன், இந்தாங்கன்னு ரசூலுல்லாஹ் கையில கொடுத்தாங்க. நாங்க என்ன நினைச்சிப்போம், கேட்டு வந்தது நீங்க, இதுல வெளியே விண்டி நேரம் இவர் சத்தம் போடுறாரு என்று நாம் பேசியிருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹரமா கொஞ்சம் கோபமான ஆள், மஹரமா கொஞ்சம் சூட்டோடு, அவர் அப்படித்தான் இருப்பாரு, அவருக்கு ஏத்த மாதிரி என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாறினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மனோநிலை எங்களிடத்தில் வர வேண்டும். எங்கட சமுதாயத்தில் எங்கட சகோதரர்கள் எல்லோரும் ஒரு மாதிரி இருக்க மாட்டார்கள். ஒவ்வொருவரும் வித்தியாசமான கோணத்தில் இருப்பார்கள். அவரவருக்கு ஏற்ப அவர்களை நாம் அணுகினோம் என்றால் ஒரு நாள் எங்கள்கிட்ட குரோதம் வராது. எங்கள்கிட்ட குரோதம் வந்ததும் சின்ன சின்ன விஷயங்கள் சகோதரர்களே, அதை நீங்க தேடி பாருங்க, ஒரு சப்ஜெக்டாவே இருக்காது. சின்ன சின்ன விஷயங்கள், அவர் இப்படி நடக்கலாம், அவர் படித்தவர் தானே, அவர் மார்க்கம் படித்தவர் தானே, அவர் தெரிஞ்சவர் தானே, அவர் மௌலவி தானே, அவர் தானே, இவர் தானே என்று நாம் குரோதத்தை வளர்ப்பதற்கு முயற்சி செய்வோமே தவிர, மௌலவி அவர் மனுஷன் தானே அப்படி விடட்டும், அதை கண்டுகொள்ளாமல் போகின்ற ஒரு தன்மை எங்களிடத்தில் இல்லை சகோதரர்களே. இதை நம்ம வளர்த்துக் கொள்ளணும். எல்லா இடங்களிலும் மனைவியோடு கூட நம்ம பிரச்சனை இல்லாம வாழணுமாக இருந்தால் அவளிடத்திலே இருக்கிற சில குணங்களை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். இவை இப்படித்தான். நிறைய பேர் பிரச்சனைனா நேராக போறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்கள் வளைந்த எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள், நீ நேராக்கணும்னு ட்ரை பண்ணா உடைச்சிருவாய், தலாக்கில் தான் போய் முடியும். சில பேர் வந்து சொல்லுவாங்க, எல்லாமே நல்ல மௌலவி, இவர்கிட்ட இது மட்டும் தான் தெரியல, அது மட்டும் மௌத்தாகிற வரைக்கும் நீ திருத்தினாலும் செய்யல, அந்த ஒன்று அது அப்படியே தான் இருக்கும், நீ அப்படியே வச்சுட்டு தான் வாழ்ந்துட்டு போகணும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே சகோதரர்களாக நாம் வாழணுமாக இருந்தால் முதலாவது எங்கட உள்ளத்துல இவர் இப்படிப்பட்டவர் தான். நிறைய சகோதரர்களோடு எங்கட சொந்த நானாவோடு பிரச்சனை. சில பேர் சொல்றதை கேட்டிக்கிறோம், சொந்த நானாவோட பிரச்சனை. அவர் பிரச்சனையை சொல்ற நேரமே நல்லா இருந்தா மௌலவி, எங்கட நானா தங்கமான, அவன் தான் எங்க வீட்டுக்காக கஷ்டப்பட்டான், அவன் தான் எங்களுக்காக சம்பாதிச்சான், ஆனா கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு மாறிட்டான். உனக்குத்தான் தெரியுதே கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகுதான் மாறினான். அவன் கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு அவனிடம் வந்த மனைவி அப்படி அமைந்திருக்கலாம், அவனுடைய சூழல் அப்படி அமைந்திருக்கலாம். அதனால் அவனோடு கோவித்துக் கொள்ளாமல் அதுக்கு ஏத்த மாதிரி அவனோட அணுகினம் என்றால் எங்களோட குடும்பத்தில் பிரச்சனை வராது. நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிற நேரம், நானா அவன் நல்லவன் தான், அவன் மனைவி கொஞ்சம் கோவக்காரால், அவருக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம்னா குடும்பத்துக்குள்ள பிரச்சனையே வராது. அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது மிக முக்கியமான ஒரு கலை என்ன தெரியுமா? அதையும் ரசூலுல்லாஹ் பயன்படுத்தினார்கள்.
தவறு செய்கிற நேரம் எங்களை நாங்க ஏன் கோவிச்சு கொள்றோம்னா ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு பாருங்க. ஒரு அழகான ஒரு சம்பவம் சஹீஹுல் புகாரில வரக்கூடிய செய்தி 3007வது ஹதீஸ். ஒரு நீண்ட வரலாறு, படிச்சு பார்த்தா எங்களுக்கு விளங்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ஃபத்ஹு மக்கா, இந்த இடம் ரசூலுல்லாஹ் எப்படி மேனேஜ் பண்ணாங்கன்னு பாருங்க. ஃபத்ஹு மக்கா, மக்காவுடைய வெற்றிக்கு ரசூலுல்லாஹ் மொத்தமா பிளான் பண்ணிட்டாங்க. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் பிளான் பண்ணாங்க தெரியுமா? யுத்தமே செய்யாம மக்காவை பிடிக்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் பிளான் போட்டாங்க. யுத்தம் செய்யாம அந்த பிளான் எப்படி போட்டாங்கன்னா, யுத்தமே செய்யாம எல்லோரும் சரணடைகிற மாதிரி ரசூலுல்லாஹ் பிளான் போட்டாங்க. இந்த மொத்த பிளானையும் ஹாத்திப் இப்னு அபி பல்தா ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு சஹாபி, நபித்தோழர், இவர் என்ன செய்யறாரு தெரியுமா? அந்த மொத்த பிளானையும் ஒரு லெட்டர்ல எழுதி, ரசூலுல்லாஹ் இப்படி பிளான் போட்டிக்கிறாங்க, இத்தனை பேர் வரப்போறாங்க, இப்படித்தான் மக்காவுக்குள்ள வரப்போறாங்க என்று மொத்த பிளானையும் ஒரு லெட்டர்ல எழுதி ஒரு பொம்பளைகிட்ட கொடுத்து அனுப்புறா. மக்காவுல போய் காபிர்கள்ட்ட கொடுங்க. யாரு செஞ்ச வேலை? ஒரு சஹாபி செஞ்ச வேலை. எங்கட பார்வையில சொல்றதாக இருந்தா பச்சை துரோகம் என்று சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு வேலை ஃபத்ஹு மக்காவுடைய மொத்த பிளானையும் எழுதி ஒரு பொம்பளைகிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. இந்த மாதிரி ஒரு தவறு எங்கட சமுதாயத்தில் யாராவது செஞ்சா அன்றைக்கு தான் அவர் கடைசி நாள். அதோட நம்ம ஒதுக்கிடுவோம், அதோட அவரை தூக்கி வீசிடுவோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் மிகவும் நிதானமாக ஹாத்திப் இப்னு அபி பல்தா எழுதினாங்கன்னு அல்லாஹ் வஹி மூலம் அறிவிக்கிறார். ரசூலுல்லாஹ்க்கு தெரியப்படுத்துறார், இப்படி ஒரு லெட்டர் போகுது, உடனே நிப்பாட்டணும். ரசூலுல்லாஹ் ரெண்டு யோசிச்சாங்க. ஒன்று, லெட்டரை நிப்பாட்டவும் வேணும், இந்த நேரம் ஹாத்திபை பாதுகாக்கவும் வேண்டும். ஏன்னா சஹாபாக்களுக்கு தெரிஞ்சா அதோடு அவரை வெறுத்துருவாங்க. இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்டாரே, நம்ம யாரும் மன்னிக்க மாட்டோம். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு, மிக்தாத் இப்னுல் அஸ்வத், ஜுபைர் இப்னுல் அவ்வா, மூன்று சஹாபியன் கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க மூணு பேரும் வேகமா குதிரை எடுத்துட்டு போங்க. நீங்க ரவுதத்து ஹாக் என்று சொல்ற இடத்துக்கு போற நேரம் அங்க ஒட்டகத்தில் ஒரு பொம்பளை வருவா. ஏற்கனவே லெட்டர் பைத்துது. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் ஒரு பொம்பளை ஒட்டகத்தில் எவ்வளவு வேகத்துல போவாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் இந்த மூன்று சஹாபாக்களும் மூணு பேர் அதுக்கு தான் கூப்பிட்டாங்க. மிக்தாத் இப்னுல் அஸ்வத், அலி இப்னு அபி தாலிப், ஜுபைர் இப்னுல் அவ்வாம், வேகமா குதிரை செலுத்தக்கூடியவர்கள். மூணு பேரை கூப்பிட்டு இவங்களோட வேகம் தெரியும், நீங்க சரியா ரவுதத்து ஹாக்கு போற நேரம் அந்த பொம்பளையை மீட் பண்ணுவீங்க, அங்க ஒரு லெட்டர் இருக்கும், அதை எடுத்துட்டு வாங்க. மூன்று நபித்தோழர்களும் போறார்கள். ரவுதத்து ஹாக் என்ற இடத்துல பொம்பளையை மீட் பண்றாங்க. லெட்டரை தாங்கன்ட்டாங்க. அவ இந்த முடிக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிறான். இந்த முடியை கொஞ்சம் பின்னி அப்படியே கட்டி லெட்டரை போட்டு ஒளிச்சு வச்சுக்கிறான். புகாரியை நீங்க எடுத்து பார்த்தா அழகா இந்த வரலாறை பார்க்கலாம். ஒளிச்சு வச்சுக்கிறான். தரமாட்டேன்ட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தரவில்லை என்றால் நாங்க எடுக்க வேண்டி வரும். லெட்டர் எடுத்து கொடுத்தாங்க. எடுத்துக்கொண்டு மதீனாவுக்கு வந்தார்கள். லெட்டர் போகல. அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாத்திப் இப்னு அபி பல்தாவை அண்டையோட கலட்டி விட்டுருக்கணும். அப்படியா இல்லையா? அவர் செஞ்ச வேலைக்கு, அவர் செஞ்ச துரோகத்துக்காக அண்டையோட ஒதுக்கி இருக்கணும். ரசூலுல்லாஹ் ஊர்ல கூட மெசேஜை பரத்தல்ல சகோதரர்களே. இந்த பாத்தீங்களா, எங்களுக்கு இப்படி ஒரு செய்தி தெரிய வந்தா, ஹாத்திப் செஞ்ச வேலையை பாத்தீங்களா, அவர் இப்படி இந்த மனுஷன் இப்படி செஞ்சிட்டாரு, ஊர் முழுக்க பரப்பி அவரை கேவலப்படுத்தி அவரோடு குரோதத்தை வளர்ப்பதற்குத்தான் நாம் முயற்சி செய்வோம். ரசூலுல்லாஹ் அதை விரும்பல. ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு கேட்டார்கள், மா ஹாதா யா ஹாத்திப், ஹாத்திபே ஏன் இப்படி ஒரு வேலையை செய்தீர்கள்? ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் லா தஅஜல் அலைய, அல்லாஹ்வின் தூதரே என் மீது அவசரப்பட்டு விட வேண்டாம், என் மீது அவசரப்பட்டு விட வேண்டாம். வமா ஃபஅல்து குஃப்ரன் வலர்தாதன் வலா ரிதம் பில் குஃப்ரி பஅதல் இஸ்லாம். யா ரசூலல்லாஹ் நான் காஃபிர்களை ஆதரித்து இந்த வேலையை நான் செய்யல, குஃப்ரை நேசித்து நான் இந்த வேலையை செய்யல. நான் இதை ஏன் செய்தேன் தெரியுமா? மக்காவிலே எனக்கு சில உறவினர்கள் இருக்கிறார்கள், மக்காவிலே என்னுடைய சில சொத்துகள் இருக்கிறது. இந்த சப்போர்ட்டை நான் அவங்களுக்கு பண்ணினா என்ற சொத்துகளையும் உறவுகளையும் அவர்கள் பாதுகாப்பார்கள் என்றுதான் நான் இந்த வேலையை செய்தேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பக்கத்துல இருந்தாங்க. சொன்ன காரணமாவது நியாயமா? செஞ்ச வேலையும் துரோகமான ஒரு வேலை, சொன்ன காரணமாவது நியாயமான காரணமா? உங்களோட புள்ள குட்டியை பாதுகாக்கிறதுக்காக, உங்களோட பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக இஸ்லாமிய சமுதாயத்தை காட்டி கொடுப்பீர்களா? அப்படித்தானே ரசூலுல்லாஹ் கேட்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் இஅதன்லி அத்ரிபு உனுக ஹாதல் முனாஃபிக்,
அனுமதி தாருங்கள் யா ரசூலுல்லாஹ், இந்த முனாஃபிக்கினுடைய தலையை எடுக்கிறேன் நாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த நேரம் அன்புள்ள சகோதரர்களே, அற்புதமான ஒரு கலையை ரசூலுல்லாஹ் பாவித்தார்கள். அந்த கலை என்ன தெரியுமா? இதான் மிக முக்கியம். ஒருவர் தவறு செய்தால், ஒருவர் தவறு செய்கிற நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வேண்டாம் உமரே, இன்னஹு கத் ஷஹித பத்ரன், அவருக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாம், அவர் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர். இவ்வளவு காலம் இஸ்லாத்துக்காக கஷ்டப்பட்டிருக்கிறார், இவ்வளவு காலம் இஸ்லாத்துக்காக தியாகம் செய்திருக்கிறார், இவ்வளவு காலம் இஸ்லாத்துக்காக போராடி இருக்கிறார், அல்லாஹ்வையும் ரசூலையும் அவர் நேசிக்கிறவர். ஏதோ ஒரு சூழ்நிலை அவரை இந்த மாதிரி செய்ய வைத்தது, விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கோபமாக முடிவெடுத்திருந்தால் ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த சமுதாயம் ஒதுக்கி இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் கையாண்ட ஒரு கலை என்ன தெரியுமா? யாராவது ஒரு தவறு செய்தால் அன்புள்ள சகோதரர்களே, அவர்கள் செய்த நலவுகளை நம்ம நினைச்சு பார்க்கணும். அதை நினைச்சு அந்த பாவங்களை நாம் விட வேண்டும் சகோதரர்களே. அந்த தவறுகள், எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள், யாரும் விரும்பி தவறு செய்யறல்ல சகோதரர்களே. அவர்களுடைய சூழல், அவர்களுடைய காலம், அவர்களுடைய நேரம், அவர்களுடைய மனோநிலை, அது அவர்களை தவறு செய்ய வைக்கும். அந்த தவறை விட்டு நம்ம அவர்கள்ட்ட சொல்லணும், அதை விட்டுருங்க, அது தேவையில்ல, அவர் நல்ல மனிதர் என்று நாம் வாழ்வோமாக இருந்தால் எங்களுக்கு மத்தியில் ஒரு நாளும் குரோதம் வளராது சகோதரர்களே. எனவே இந்த ரெண்டு அடிப்படைகள், ஒன்று முதலாவது, எல்லோரும் ஒரே மாதிரி அல்ல, ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள், அவர்களுக்கு ஏற்ற வகையில் அவர்களை நாம் அணுக வேண்டும். இரண்டாவது, ஒருவர் தவறு செய்தால் அவர்களுடைய நலவை நினைத்து பார்த்து, அவர்கள் நல்ல மனிதர், அவர் அப்படி செய்ய மாட்டாரு, ஏதோ ஒரு காரணத்தால் அவர் செஞ்சிருப்பாரு, அதை அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டி நாம் சகோதரர்களாக வாழுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதைத்தான் ரசூலுல்லாஹ் 23 வருட காலம் பாதுகாத்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு சகோதரர்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحابته والتابعين أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரத்துவம் என்கின்ற ஒரு தலைப்பிலே நாம் எப்படி சகோதரர்களாக வாழ வேண்டும், அதுக்கு என்ன வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த கொள்கையை, குர்ஆனையும் சுன்னாவையும் இஹ்லாஸோடு நல்ல முறையில் நாம் பிரச்சாரம் செய்து வந்தோம். இன்றைக்கு எங்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற அந்த முரண்பாடுகளின் காரணமாக நான்களே ஒன்று சேர முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது சகோதரர்களே. எங்களுக்கு இருக்கின்ற 10 பேரில் ஒரு 15 பேர், ஒரு 20 பேர் இருக்கிறோம் என்றால் அதிலே ஒரு 10 பேர் எங்களுடைய சந்தாக்களை நாம் மறுக்கிறோம். இந்த பள்ளிவாசல் எங்களுடைய சகோதரத்துவத்தால் கட்டி எழுப்பப்பட வேண்டிய பள்ளிவாசல் சகோதரர்களே. மன்னிக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். நாங்கள் சகோதரர்களாக வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த கொள்கையை அல்லாஹ்வுக்காக வளர்க்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய முரண்பாடுகளின் காரணமாக, எங்களுடைய வேறுபாட்டின் காரணமாக இந்த கொள்கை அழிந்து போகுமாக இருந்தால் அதற்கு காரணமாக நாங்கள் இருந்திருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே. எனவே ஒவ்வொருவரும் குரோதங்களை கலைந்தெறிந்து, அதாவது வெறுப்புகளை கலைந்தெறிந்திருந்து சகோதரர்களாக நாம் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்தை வைத்து எங்களுக்கு மத்தியில் நாம் மஷூரா பண்ணி இந்த பாதையில் நாம் சகோதரர்களாக செல்லுவோமாக இருந்தால் அசைக்க முடியாத ஒரு கூட்டமாக நாம் மாறிவிடுவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படைகளை நாம் புரிந்து கொண்டு தவறு செய்கின்ற மனிதர்களை வெறுத்து விடாமல், ஒதுக்காமல், அவர்களுடைய நல்லவைகளை நினைத்து பார்த்து அவர்களோடு ஒன்று சேர்ந்து பயணிக்கின்ற மனிதர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. வாழுகின்ற இந்த சொற்ப காலம் சகோதரர்களாகவும், அன்புள்ள சகோதரர்களே, வெறுப்போடு மண்ணோடு மண்ணாக போய் கபரிலே வெறுப்போடு மண்ணள்ளி போடுகின்ற ஒரு நிலைமை வராமல் உயிரோடு இருக்கின்ற காலம் சலாம் சொல்லி பேசிவிடுவோம் சகோதரர்களே. சந்தோஷமாக நாம் பிரிகிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதன் பிரிகிற நேரம் அந்த ஊர் கவலைப்படுமாக இருந்தால் அவர் சுவர்க்கவாதி என்றார்கள் ரசூலுல்லாஹ். எங்களுடைய பிரிவை இந்த ஊர் கேள்விப்படுகிற நேரம் கண்ணீர் வடிக்க வேண்டும் சகோதரர்களே. இப்படி ஒரு மனுஷன் மௌத்தா போய்த்தாரு. அதே நேரம் நபிகளார் சொன்னார்கள், ஒருவருடைய பிரிவினால் இந்த உலக மனிதர்கள் சந்தோஷப்படுவாராக இருந்தால் அவர் நரகத்துக்குரிய மனிதர் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஒருத்தர் பிரிஞ்சு போற நேரம் பாப்பா போய்த்தான், இவன் தொல்லை முடிஞ்சது, இதுக்கு பின்னால் இவனால பிரச்சனை வராது என்று சந்தோஷப்படுகிற மனிதனாக நாம் இருந்தால்
நாம் நரகவாதியாக மரணிக்கிறோம் என்பது அர்த்தம். சகோதரர்களே, இந்த அடிப்படைகளை நாம் புரிந்து கொண்டு சகோதரர்களாக ஒற்றுமையாக வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.